இனி இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு இனி எப்பவுமே தமிழ்நாட்டோட ரெண்டு பேருக்கு தான் போட்டி. ஒன்று இன்னொன்று. சரியா? அவர் சொன்னது அது சார். ஒன்று அப்படி இல்லை இந்த சாதியை கடந்து மதத்தை கடந்து பணத்தை கடந்து ஏதோ பேசுகிறாருல்ல. நான் என்னோட எளிமையான கேள்வி தான் சார். விஜயா இருந்த ஜோசப் விஜய் அவர்கள் எப்போ ஜோசப் விஜயா மாறினார்? எதுக்காக பெரம்பூரையும் திருச்சி கிழக்கையும் செலக்ட் பண்ணார்? கொஞ்சம் சொல்லுங்களேன். மதத்தை பார்க்கலையா? அங்கே எவ்வளோ வாக்காளர் இருக்காங்கன்னு பார்க்கலையா அவர்? சரி, மயிலாப்பூரில் வெங்கட்ராமன் ஒரு கேண்டிடேட் போட்டிங்கல்ல, அது எப்படி போட்டிங்க? சென்னையில் இருந்த ரமேஷ் எடுத்துமே ஸ்ரீரங்கத்தில் கேண்டிடேட்டாக போட்டிங்கல்ல, அதை எப்படி போட்டிங்க? நீங்கள் ஜாதியை பார்க்கல, நாங்கள் நம்பணும் இல்லை? அப்படியே மேடை கிடைக்குது, மைக் இருக்குது, நாளைக்கு மீடியாவுடைய ப்ரெசண்ட் இருக்குன்னா என்ன பேசிடலாம் இல்லை? சரி பேசுங்க. சிலர் சில காலம் ஏமாற்றலாம், எல்லாரும் எல்லா நேரத்தையும் ஏமாற்ற முடியாது. ஒரு முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் இந்த மேடையில் திரும்பவும் நான் சொல்கிறேன், தமிழ் தாய் வாழ்த்தை பற்றி பேசியிருக்கணும். வந்தே மாதரம் ஏன் பாடப்பட்டதுன்றதுக்கு பதில் சொல்லியிருக்கணும். சட்ட ஒழுங்குக்கு பதில் சொல்லியிருக்கணும். அதே மாதிரி பிஎம் ஸ்ரீ நிதியை பற்றி பேசியிருக்கணும். ஹிந்தி திணிப்பு பற்றி பேசியிருக்கணும். மேகதாதுல அணை கட்டுவேன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாநிலத்துடைய 3ஆம் தேதி முதலமைச்சராக போகிற DK சிவகுமார் சொல்கிறார், யாரோ சொல்லலை, அதை பற்றி பேசியிருக்கணும். இல்லை குறைந்தபட்சம் பிரதமர் அவர்களை சந்திக்கும் போது இதெல்லாம் கோரிக்கை மனுவாக கொடுத்துன்றதாக பேசியிருக்கணும். இது எதையுமே பேசாமல் நீங்கள் ரீல்ஸு ஜென்ஸு அப்படிலாம் பேசுகிறீங்கல்ல சார். திமுகன்ற ஒரு இயக்கம் இருக்குல்ல, அது 75 வருஷம் கட்சி நடத்தியிருக்கு சார். திமுக கூட ஆரம்பிக்கப்பட்ட சிரோன்மணி அகாலி தளம் இன்றைக்கி என்ன கண்டிஷன் நீங்கள் பார்த்தா தெரியும். தேசிய மாநாடு கட்சி என்ன கண்டிஷன்ன்றது பார்த்தா தெரியும். ஆனால் இன்றைக்கும் ஆளுங்கட்சியாவோ எதிர்கட்சியாவோ இருக்கிற ஒரு கட்சி திமுக சார். ஒவ்வொரு காலத்துக்கும் அது தன்னை தகவமைச்சுக்கினே இருக்கும், பரிணாம வளர்ச்சி பெற்றுக்கினே இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போதும் ஒவ்வொரு இஷ்யூ வரும்போதும் அது தன்னை மாற்றி மக்கள் மன்றத்தில் போய் வைக்கும். நீங்கள் சோசியல் மீடியாவில் என்ன பேசுகிறீங்க, நாங்கள் என்ன சோசியல் மீடியாவில் பேசுகிறோம்? நாங்கள் மாநில உரிமையை பேசுகிறோம், மொழி உரிமையை பேசுகிறோம், இன உரிமையை பேசுகிறோம், இந்த பண்பாட்டை பற்றி பேசுகிறோம், தமிழர் கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஜோசப் விஜய் அவர்களை பேச சொல்லுங்க பார்ப்போம். அவங்க சார்ந்த இந்த ரீல்ஸை பேச சொல்லுங்க பார்ப்போம். இருக்காது, ஏன்னா தெரியாது. அதுக்கு யாராவது ஒரு வசனம் எழுதி கொடுக்கணும், அந்த வசனத்தை தான் பேசுது. அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, 108 சீட்டு நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, அதுக்குள்ள நாங்க வரல. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இன்று திரு விஜய் இன்னைக்கு பேசும்போது சொன்னாரு, அவர் மொத்தம் 3 விஷயங்களை மையப்படுத்தி பேசினார் சார். இந்த ஒரு 20 நாட்களில் நடந்த விஷயங்கள் குறித்தும் நான் பேச விரும்புகிறேன்னு சொல்லி பேசினது. ஒன்று, இந்த மின் கட்டணம் சம்பந்தமாக, மின் யூனிட் சம்பந்தமாக 1, 2 விவசாயிகள் சம்பந்தமாக, 3 லா அண்ட் ஆர்டர் சம்பந்தமாக. இப்போ நடக்கிற இந்த மொத்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் காரணம் போதைப் பொருள் தான். அதை தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி செஞ்சுட்டு போயிட்டீங்களே, அதனால தான் இவ்வளோ லா அண்ட் ஆர்டர் நடக்குது, இதுக்கெல்லாம் ஏன் மேலே தூக்கி நீங்கள் பழி போடுறீங்க அப்படின்ட்டு சொல்லிய அந்த ஒரு விஷயம். 2, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நான் எஃபிஷியண்ட்டான போலீஸ் ஆஃபீஸர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். இந்த ரொம்ப லாவகமாக தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை தட்டி கழித்து கடந்து சென்று இருக்கிறாரா? அப்பட்டமாக அதை தான் செஞ்சுருக்கு. அதில் எந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். இப்போது 200 யூனிட் மின்சாரத்தை பற்றி பேசும்போது சகோதரர் பதில் சொன்னதுனால அந்த பதில் சுற்றல் சொல்லலை. அது அம்மையார் அவர்கள் கொடுத்தாங்க. சரி, இலவச மின்சாரம் யார் கொடுத்தா? தலைவர் கலைஞர் தானே கொடுத்தாரு. நீங்கள் என்ன செஞ்சீங்க? அப்போ உங்களுக்கு பழி போறதா நீங்க பாக்குறீங்களே தவிர பொறுப்பு நீங்க ஏத்துக்க தயாரா இல்ல. ஓகே, நீங்க எப்படி 41 பேர் செத்த விடன பழிய போட்டுட்டு தப்பிச்சு போனீங்களோ அதையே தான் நீங்க முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் செய்யறீங்க. ஓகே, அதுதான் பிரச்சனையே. உங்களுக்கு சட்ட ஒழுங்குக்கு அவர் சொல்றாருல்ல, ஏதோ ஒரு காரணம் சொல்றாருல்ல. இப்ப 127 கொள்ளை 243, கற்பழிப்பு 89, பாலியல் சீண்டல் 350 பிளஸ். அப்போ இது எல்லாம் இந்த 20 நாளில் நடந்ததுன்னு சொல்கிறாருல்ல. இதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை? சரி, அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி எஃபிஷியண்டான ஆஃபீஸர் போட்டிருக்கேன்னு சொல்லி நீங்கள் இப்போ எஃபிஷியண்ட் ஆஃபீஸர் யாரை சொல்ல வரீங்க? யார் மேலெல்லாம் நீங்கள் குற்றம் சொன்னீங்களோ தேர்தல் பிரச்சாரத்தில், இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, அவர் அனுமதி கொடுக்கல,
5000 பேர் தான் கொடுத்தாங்க, 10,000 பேர் தான் கொடுத்தாங்கன்னு சொன்னது நீங்க யாரை சொன்னீங்களோ அவங்கள வச்சு தான் நீங்க வேலை செய்யணும். அவங்களுக்கு தான் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, புரியுது. நீங்க எங்க சுத்தினாலும் அந்த 639 ஐஏஎஸ் தான், அந்த 639 ஐஏஎஸ் வச்சு தான் நீங்க வேலை செய்ய முடியும். அப்ப நீங்க சொன்னது அத்தனை பொய்ன்னு ஒத்துக்கிறீங்களா? ஓகே, தேர்தல் பிரச்சாரத்துக்காக பேசுனேன், அரசியலுக்காக பேசணுன்றது ஒத்துக்கிறீங்களா? அப்ப எல்லாமே ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தலுக்காக பொய் பேசினாரு, பொய்யை மட்டுமே பேசி வெற்றி பெற்றிருக்காரு. இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்தவன அவரால் செயல்பட முடியல. ஏன்னா பொய் சொல்லிட்டோம், உண்மையை பேசியிருந்தா பிரச்சனை வந்திருக்காது. பொய் பேசுனதோட விளைவு இன்னைக்கு அவர் எல்லா பழியும் எடுத்து திமுக மேலையும் அவர் சொல்ற மாதிரி மற்றும் பலர் மேலையும் போடணும்னு ஆசைப்படுறாரு. அப்படி மற்றும் பலர்னா அவங்க சப்போர்ட்டோட நீங்க ஆட்சி அமைச்சிருக்க கூடாது. ஓகே, ஓகே. நீங்க தனியா போயிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லா கட்சி தலைவரை பார்த்தீங்க, எங்க முதலமைச்சர் எங்க தலைவரையும் நீங்க பார்த்தீங்க, எல்லா கட்சி தலைவரும் பார்த்தீங்க. அப்படி பார்த்தா இந்த நிமிஷம் வரைக்கும் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் யாரு? ஓகே, ஓகே. எடப்பாடி பழனிசாமி தான். நீங்க எதுக்கு சிவி சண்முகத்துக்கு போய் பார்த்தீங்க? அப்போ உங்களுக்கு வேணும்னு எதெல்லாம் நீங்க தூய சக்தின்னு பேசுனீங்களோ, நாங்க எங்களெல்லாம் எதிர்கட்சிகளா தீய சக்தின்னு நீங்க சொல்லிட்டு போனீங்களோ, இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய தீய சக்தியா இருக்கிறது நடிகரா இருந்த திரு சி ஜோசப் விஜய் தான். ஒரே ஒரு செகண்ட் தான். நீங்க தூய சக்தின்றதுக்கான காரணம் கட்சிகளை உடைக்கிறீங்க, குதிரை பேர நடத்துறீங்க, வேலை செய்ய மாட்டீங்க, சட்ட ஒழுங்கை பாதுகாக்க மாட்டீங்க, மாநில உரிமை அடமானம் வைக்கிறீங்க. எல்லாத்தையுமே செய்யறது யாருன்னா சி ஜோசப் விஜய் அவர்கள் தான். அதை உணர்ந்து உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து முதலமைச்சர் பதவியில நீங்க இருக்கிறதுனால அந்த பொறுப்புக்கு கொஞ்சமாவது பொறுப்பு ஏத்து வேலை செய்யுங்கன்றது தான் என்னோட கருத்து. ரொம்ப நன்றி சார்.